இது லக்ஷ்மி அம்மாஸ் கைமணம். நான் உங்கள் ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் ஃபிஷ் தவா ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு வவ்வால் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் இது வந்துட்டு ஆக்சுவலி ஏன் இந்த மீன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது நிறைய கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்கும், சிங்கிள் போன் தான் இருக்கும் இது உங்களுக்கு. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாமா? இப்போ பக்கத்தில் வச்சுருக்க ஸ்பூனுக்கு ஏற்ப நான் மெஷர்மெண்ட்ஸ் வச்சுருக்கேங்க. ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் ஆஃப் பிளெயின் மிளகாய் பொடி, அண்ட் 4 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி, 4 ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப. நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி நான் 2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதை போட்டுக்கலாம் அப்படியே ஃபுல்லாகவே. அப்புறம் பூண்டு, இது வந்து 4 ஸ்பூன் சொல்லியிருந்தேன், ஸோ இதையும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வெறும் மிளகாய் பொடி, ஸோ இது 1 ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். நம்ம அந்த ஃபிஷ் நல்லா கலர் டார்க்காக வர்றதுக்காக, ஸோ அதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை, ஸோ அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது குழம்பு மிளகாத்தூள் ஃபைனலி, ஸோ இதை நம்ம மொத்தமாக போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை மொத்தமாக போட்டுக்கலாம். உப்பு நம்ம தேவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இது கொஞ்சம் பேஸ்டி ஆக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அது நல்லா கொஞ்சம் பேஸ்டியாக வரணும், ஏன்னா அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷு எல்லாமே ஒரு மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா ஒட்டி வரதுக்காக கொஞ்சம் பேஸ்டியாக எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ நம்மளுடைய மசாலா பேஸ்ட்டு ரெடி. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நம்ம ஃபிஷ்ஷை போட்டு டிப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்களா, நான் வெறும் நம்ம உடம்பு பீஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நமக்கு தலை அந்த வால் எல்லாம் வரும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா இப்படி திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் எல்லா இடத்துலையுமே அந்த மிளகாத்தூள் படுற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா ஊறும். பார்த்திங்களா, ஃபுல்லாக மசாலா வந்துட்டு இதுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். பார்த்திங்களா, ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. நான் போட்ட மசாலா கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டு சொன்னேன். உங்களுக்கு இது மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள், நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணதுனாலேயே அது எதுக்காக போட்டோன்னா கொஞ்சம் அந்த கலர்ஃபுல் நல்லா கொஞ்சம் ரெட்டிஷாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ தட் இது உங்களுக்கு வறுக்கிறப்ப நல்லா நமக்கு அந்த டார்க் கலரில் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிறது அந்த ஃபைனல் டச்சோடு இருக்கும். ஸோ தட் அதனால தான் அந்த லைட்டாக வெறும் சில்லி பவுடர் போட்டது. சப்போஸ் உங்களுக்கு இதில் காரமோ இல்லை வந்து சால்ட்டோ கொஞ்சம் உப்பு கூட தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்துட்டு லைம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ தட் அது வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ இது வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகேவா, மசாலா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கு. ஸோ இது நம்ம வறுத்துட்டு சாப்பிட்றச்சு ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஓகே, மசாலா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் வைக்கிறச்சு அந்த எண்ணெய் நல்லா கொதிக்கிற சவுண்டு வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை பொறுமையாக திருப்பிக்கலாம். இது ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால நம்ம கேட்காம திருப்பிகிட்டே இருக்கலாம் கூடாது. ஒரு வாட்டி இந்த சைடில் திருப்பிட்டோம்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ அந்த 5 மினிட்ஸ்ங்கிறது கரெக்டாக இருக்குது. லோ ஃப்ளேமில் வைக்கணும். பாருங்கள், கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக அந்த இதுக்கு நல்லா நம்ம கடையில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாமா? இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
ஓகே, சூப்பராக நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. சாப்பிட்லாமா?